வணக்கம். கேகல்ல உங்களோட முதல் ஏஐ சாம்பியனை உருவாக்க நீங்க ரெடியா? இது நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா டேட்டா அனாலிசிஸ் பண்றதில்ல. இங்க நீங்க எழுதுற கோட் மத்தவங்க எழுதுற கோடு கூட நேருக்கு நேரா மோத போகுது. உங்க சொந்த கோட ஒரு விளையாட்டு வீரனா மாத்துறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். நீங்க நிஜமாவே ரெடியா? ஏன்னா நீங்க எழுதப் போற ஒரு சின்ன கோட் சும்மா இல்ல, உலகம் முழுசா இருக்கிற ஆயிரக்கணக்கான டெவலப்பர்ஸோட கோட் கூட போட்டி போட போகுது. இது வெறும் ஒரு போட்டி இல்ல, ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தோட ஆரம்பம். அந்த பயணத்தை தான் நாம இப்போ ஆரம்பிக்க போறோம். முதல் பகுதிக்குள்ள போலாம். கேகல் ஒரு புதிய சவால். நம்ம ஏஐ சாம்பியனை உருவாக்குறதுக்கு முன்னாடி அது சண்டை போட போற அந்த களத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த களம் தான் கேகல். ஆனா ஒரு நிமிஷம், இது நீங்க வழக்கமா பாக்குற கேகல் மாதிரி இல்ல, இது டோட்டலா வேற. ஆமாங்க, நாம பேச போறது சிமுலேஷன் போட்டிகளை பத்தி. இங்க நீங்க டேட்டா செட்டை வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ண போறதில்ல. அதுக்கு பதிலா கனெக்ட் இல்லனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ராக் பேப்பர் சிசர்ஸ் மாதிரி கேம்ஸ் விளையாட ஒரு ப்ரோக்ராம் எழுத போறீங்க. இங்க உங்க கோட் தான் பிளேயர். அது மத்தவங்களோட கோட் கூட நேருக்கு நேரா விளையாடும். யாருடைய கோட் பெஸ்டா இருக்கோ அவங்க தான் வின்னர். சரி, அடுத்த பகுதி. உங்க ஏஜென்ட்னா என்ன? ஓகே, இப்ப நமக்கு கிரவுண்ட் ரெடி. அப்போ நம்ம பிளேயரை பார்க்க வேண்டாமா? நம்ம சாம்பியனை சந்திக்க வேண்டிய நேரம் இது. டெக்னிக்கலா சொல்லணும்னா நாம அத ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏஜென்ட்னா என்ன? இதோ பெருசா இருக்குமோ நினைக்காதீங்க. அது ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன கோட் தான். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன். அதோட வேலை என்னன்னா, கேமை நல்லா கவனிச்சு சரி அடுத்து என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறது தான். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் நம்ம ஏஐ பிளேயரோட மூளை. பாருங்க, நீங்க உருவாக்குற ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் இதுதான் இதயம் மாதிரி. ஒரு பைத்தான் ஃபங்க்ஷன். பார்க்க கொஞ்சம் டெக்னிக்கலா தெரிஞ்சாலும் இது வேலை செய்யற விதம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த ஃபங்க்ஷன் செய்யறது ரெண்டு வேலை தான். இன்புட், அவுட்புட். முதல்ல அப்சர்வேஷன் கான்ஃபிகரேஷன் மூலமா கேம் இப்போ எப்படி இருக்கு, ரூல்ஸ் என்ன, எல்லா தகவலையும் இன்புட்டா வாங்கிக்குது. அப்புறம் அந்த தகவல் எல்லாம் வச்சு யோசிச்சு ஆக்ஷனை அவுட்புட்டா கொடுக்குது. அதாவது அடுத்து இந்த மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லுது. தகவல் உள்ள வருது, முடிவு வெளியே போகுது, அவ்வளவுதான் மேட்டர். ஓகே, அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு. முதல் ஏஜென்ட்டை உருவாக்குதல். தியரியெல்லாம் பேசியாச்சு போதும். இப்பதான் அசலையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நம்மளோட முதல் ஏஐ சாம்பியனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்க ஏஜென்ட்டை உருவாக்க நீங்க பல மணி நேரம் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்ல. வெறும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல கேகல்ல சிமுலேஷன்ஸ் கேட்டகரியில உங்களுக்கு பிடிச்ச ஒரு போட்டியை செலக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, நியூ நோட்புக் பட்டனை தட்டுங்க. கடைசியா உங்க ஏஜென்ட்டுக்கான லாஜிக்க கோட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. சரி, உங்க முதல் சாம்பியன் அது எப்படி இருக்கணும்? ரொம்ப புத்திசாலியா, சூப்பர் ஜீனியஸா இருக்கணுமா? அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? இதோ அந்த ரகசியம். உங்க முதல் ஏஜென்ட் ஒரு ரேண்டம் ஏஜென்ட்டா இருந்தா போதும். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். அது ஒரு ஜீனியஸ் மாதிரி எல்லாம் யோசிக்காது. சும்மா என்னென்ன மூவ்ஸ் பண்ணலாமோ அதிலிருந்து எதையாவது ஒன்னு ரேண்டமா செலக்ட் பண்ணி விளையாடும். என்னது ரேண்டமா? இது ரொம்ப வீக்கான ஐடியாவா தெரியுதா? ஆனா நம்புங்க, ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் வழி. ஏன்னா இது மொத்த ப்ராசஸையும் ரொம்ப சிம்பிளாக்கி உங்களுக்கு பேசிக்ஸா நல்லா புரிய வைக்கும். 4வது பகுதி, போட்டியில் சமர்ப்பித்தல். நம்ம முதல் சாம்பியன் இப்போ ரெடி. அத முதல் டெஸ்டுக்காக உண்மையான போர்க்களத்துக்குள்ள அனுப்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. சப்மிட் பண்றதெல்லாம் ஒரு வேலையே இல்ல. ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க செஞ்ச நோட்புக்கு சேவ் பண்ணிட்டு அந்த சப்மிட் பட்டனை ஒரு கிளிக் பண்ணா போதும். மீதி எல்லாத்தையும் கேகல் பாத்துக்கும். உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல. சரி, நீங்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல என்னதான் நடக்கும்? முதல்ல உங்க நோட்புக் சப்மிட் ஆகும். அதுக்கப்புறம் கேகல் உங்க ஏஜென்ட்ட மத்த போட்டியாளர்களோட ஏஜென்ட்ஸ் கூட விளையாட வைக்கும். இந்த மேட்ச் எல்லாம் முடிஞ்சதும் உங்க ஏஜென்ட்டோட ஸ்கோர் பப்ளிக் லீடர் போர்ட்ல வந்துடும். இந்த மேஜிக் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு, வெற்றிக்கான வழிகள். சூப்பர், உங்க முதல் ஏஜென்ட் லீடர் போர்ட்ல வந்துருச்சு. வாழ்த்துக்கள். ஆனா இது ஆரம்பம்தான். இப்போ நம்ம ஏஜென்ட்டா இன்னும் ஸ்மார்ட்டா மாத்தி அந்த லீடர் போர்ட்ல டாப்க்கு எப்படி போறதுன்னு சில வழிகளை பார்க்கலாம். எந்த ஒரு ஏஜென்ட்டையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எக்ஸ்பர்ட் சொல்ற 4 முக்கியமான வழிகள் இருக்கு. அதுதான் நாம இப்போ பார்க்க போறோம். வழி, ஒரு டிடெக்டிவ் மாதிரி மாறுங்க.
எபிசோட் ஸ்டாப்ல போய் ரீப்ளேஸ பாருங்க. உங்க ஏஜென்ட் எங்க ஸ்மார்ட்டா விளையாடுச்சு, எங்க மொக்கையா தோத்துச்சுன்னு கண்டுபிடிங்க. இதுதான் உங்களுக்கான மொத க்ளூ. ரெண்டாவது, பெஸ்டா இருக்கிறவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க. லீடர் போர்டுல டாப்ல இருக்கிறவங்களோட நோட்புக்கை காப்பி பண்ணி ரன் பண்ணி பாருங்க. அவங்க அப்படி என்னதான் பண்றாங்கன்னு கவனிங்க. மூணாவது, ஃபோரம்ஸ்ல ஆக்டிவா இருங்க. அங்க நடக்கிற டிஸ்கஷன்ஸ படிங்க. புதுசா ஐடியாஸ் கிடைக்கும், ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். கடைசியா நாலாவது, உங்க ஏஜென்ட் கூடயே நீங்க விளையாடுங்க. ஆமா, அதுக்கு எதிரா நீங்களே விளையாடி பார்த்தாதான் அதோட வீக்னஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும். இது ஒரு சூப்பரான வழி. சரி, இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ கேள்வி இதுதான். உங்களுடைய முதல் ஏஜென்ட் எந்த கேம ஜெயிக்க போகுது? கனெக்டெக்ஸா, ராக் பேப்பர் சிசர்ஸா? யோசிச்சுட்டே இருக்காதீங்க. உடனே களத்துல இறங்கி உங்க பயணத்தை ஆரம்பிங்க.